வேறு தண்ணி இல்லை, வீட்டில் ஒரே வீட்டு உள்ள தண்ணி வந்துட்டு குழந்தைங்க குட்டிங்கெல்லாம் அவசரப்படும். வேறு வீடு கொஞ்சம் இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த கடையும் இல்லை, மெழுகுவர்த்தி வாங்கிட்டு போதும், கரண்ட் இல்லை, ரொம்ப குழந்தை குட்டிங்கெல்லாம் கஷ்டப்படும். வீடு இல்லை, ஒரு இடம் வந்து எல்லாத்தையும் தண்ணிங்க போகிறது இடமே இல்லைங்க. அதிகமாக பதிவானாலே இந்த வெஸ்ட் மாம்பலம்ங்கிறது வந்து ரொம்பவும் பாதிப்படையக்கூடிய ஒரு பகுதி. அதில் வந்து இந்த குப்பையா தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீர் வந்து நிறைந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து வேதனைக்கு உள்ளாகிறாங்க. அவங்க பயணம் பண்ணுறது ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது. வயதானவங்க வந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கு மிகுந்த சிரமப்பட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியெலாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல வருடங்களாகவே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேதனையெல்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி தண்ணி இல்லை, வீட்டில் ஒரே வீட்டு உள்ள தண்ணி வந்துட்டு குழந்தைங்க குட்டிங்கெல்லாம் அவசரப்படும். வேறு வீடு கொஞ்சம் இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த சங்கரமத்துக்கு பாத்திர கடை பக்கத்தில் உள்ள தண்ணி, இந்த கடையும் இல்லை, மெழுகுவர்த்தி வாங்கிட்டு போதும், கரண்ட் இல்லை, ரொம்ப குழந்தை குட்டிங்கெல்லாம் கஷ்டப்படும். வீடு இல்லை, ஒரு இடம் வந்து வரல, எல்லாத்தையும் தண்ணிங்க போகிறது இடமே இல்லைங்க. மாம்பலம் ஸ்டேஷன் ரோடு நாலாபுரமும் தண்ணீர் வந்து இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து வடிகால் வந்து சரியான முறையில் வடிகால் வசதி இல்லைங்கிறாங்க. பார்த்து போகணும். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் குழி அங்கங்கே வந்து இருக்குது. ஆனால் வந்து அது வந்து மீறி வெளியில் வந்துகிட்டு இருக்குது, உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி. மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணீர் தங்கி இருக்க பகுதியில் ஆபத்தான பகுதிகள் இருக்குது, கவனமாக செல்லணும்னு கேட்டுக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் வந்து மிகுந்த அவதி விட்டு இருக்க காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.